கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே தேவன் உண்மையை சோதிக்கிறார். God tests your faithfulness. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு ஜெபம் பண்றியே, ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபம் பண்றியே, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றியே, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறணும், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறணும்னு எவ்வளவு புலம்புறியே, பட் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தரதுக்கு முன்னால உன் மனசு உன் இருதயம் எந்த அளவு உண்மையா இருக்குன்னு கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஜாஷுவாவை கூட்டு முன்னால நிறுத்தி வச்சு, ஆண்டவரே இந்த மனுஷன் ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எதை பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவன் உன்னிடத்திலே பார்க்க விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. God wanted to see something within you. நீ எவ்வளவு அழகா இருக்கறன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். நீ எவ்வளவு கலரா இருக்கேன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். நீ எந்த அளவுக்கு நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகரா இருக்கிற கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். நீ எந்த அளவுக்கு எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ்ல உயர்ந்திருக்கிற கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். நீ எந்த அளவுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ்ல உயர்ந்திருக்கிற கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். எந்த அளவுக்கு உன் பிரைன் முழுவதும் ஞானமும் அறிவும் நரம்பு இருக்கு, கர்த்தர் அதை பார்க்க மாட்டாரு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, மனுஷனோ முகத்தை பாருகிறார், கர்த்தரோ. ஆமென். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் சும்மா வரல. சீக்கிரமா படிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் வேகமாய் படிக்க போகிறோம். சீக்கிரமா நம்ம முடிக்கணும். நெகேமியா chapter 9 verse 7 and 8. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7 8 வசனங்களை நீங்க படிக்கும்போது, ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து கொண்டு வந்து ஆபிராம் என்னப்பட்ட அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரை நீர் வைத்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, God changed his name. Hallelujah. ஆபிராம் என்று சொல்லப்பட்ட அவனுடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 25 வருஷம் அவன் கூட கர்த்தர் பழகுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 75 வயசுல கர்த்தர் கூப்பிடுறாரு. 100 வயது வரைக்கும் தேவன் அவனோடு கூட பழகுகிறார். தேவன் அவனை பின்தொடருகிறார். தேவன் அவனோடு கூட தன்னுடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறார். அவனுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், சொப்பனங்களை கொடுக்கிறார். பல விதங்களிலும் தேவன் அவனை பரிசோதிக்கிறார். கடைசி கண்டுகொண்டார், அவன் இருதயம் உண்மை உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. When the Lord found that his heart is full of sincerity, அவருடைய இருதயம் உண்மை உள்ளது என்று கண்டாரோ அன்றைக்கே ஒரு காரியத்தை செய்தார். அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவன் சந்ததிக்கு நலமும் விசாலமுமான தேசத்தை வாக்கு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய உண்மை உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்காது, உனக்கு பின்வருகிற தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரமாக உன்னுடைய உண்மைதான் விளங்கும். Your faithfulness will unlock the doors of blessing for your coming generation. தொடர்ந்து வருகிற உன்னுடைய பிந்திய தலைமுறைக்கு ஆசீர்வாதமான வாசலை வா உண்மைதான் தரங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாய் கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாகும்போது உன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போலான்னு இருக்கிற? What you want to deposit for your coming up generations? கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள இருதயத்தோடு வாழ்ந்தேனா, உன் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், உன் மேல ஊற்றப்பட்ட அந்த ஆசீர்வாதம், உன் மேல ஊற்றப்பட்ட அந்த கிருபை உன்னோடு கூட வற்றி போகாம உனக்கு பின்னால வருகிற உன் பிள்ளைகளும் அது தொடரும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையை காக்கிற மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவராய் இருக்கிறேன். என்னை பகைத்து என் வார்த்தைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் சாடிப்பேன். So it is your faithfulness that will unlock the doors of the blessing for you and your generation. நீயும் ஆசீர்வாதமா இருக்க, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்க, எங்க திறவுகள் இருக்குன்னு சொன்னா உன் இருதயம். Praise the Lord. Hallelujah. இருதயத்துல உண்மை இல்லைனா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. இருதயத்துல உண்மை இல்லைனா அற்புதங்கள் நடக்காது. இருதயத்துல உண்மை இல்லைனா ஆசீர்வாதம் வராது. இருதயத்துல உண்மை இல்லைனா கிருபை வேலை செய்யாது. It is a sincerity of your heart.
இன்னைக்கு அதைத்தான் உங்ககிட்ட கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். இங்க இருந்து ஆராதிக்கிறோம்ல, கையை உயர்த்தி அன்பே உண்மை ஆராதிக்கிற, அழகே உண்மை ஆராதிக்கிற நம்ம சொல்றோம்ல, அப்ப எல்லாம் இந்த ஸ்கேனிங் ஐஸ் ஆஃப் தி லார்ட், ஆண்டவருடைய எக்ஸ்ரே கண்கள் எதை பார்க்குதுன்னா, நீ எவ்வளவு தூரம் கையை உயர்த்திருக்க அதை பார்க்காது. எந்த அளவுக்கு உன் கண்ணில் கண்ணீர் வடியுது அதை பார்க்காது. ஓ வார்த்தைகள் எவ்வளவு வசீகரமான வார்த்தைகள், நல்லவர், சிறந்தவர், உயர்ந்தவர், நேசர், அதை பார்க்காது. நீ அவருடைய சமூகத்தில் வந்து நின்று கையை உயர்த்தி கர்த்தரை தேடும் போதெல்லாம் He's scanning eyes, He's scanning out your deeper parts of your heart. இருதயத்தின் ஆழங்களை அந்த கண்கள் கவனிக்கிறது. Praise the Lord. Amen. அமெரிக்க தேசத்தில் 1980ஆம் ஆண்டு ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்களாம். இருதயம் மாற்று சிகிச்சை, பைபாஸ் இல்லை, அந்த இருதயமே செயலற்று போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் தானமா தந்த இருதயத்தை என்ன செஞ்சாங்களா, உள்ள ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அப்பதான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண பையன் உயிரோட இருப்பானா பார்க்கறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஒருத்தருடைய இருதயம் அப்படியே நொந்து ஒண்ணுலாம் போயிடுச்சு. அந்த இருதயம் வேலை செய்யாதுன்னு சொல்லி அந்த அழுக்கடைந்த அந்த பழுதடைந்த இருதயத்தை தூக்கி போட்டுட்டு பல லட்சக்கணக்கான செலவெடுத்து ஏற்கனவே மரித்து தன்னுடைய சரீர அங்கங்களை அவயங்களை தானம் பண்ணின ஒருத்தருடைய ஃப்ரெஷ் ஹார்ட்டை கொண்டு வந்து உள்ள வச்சு அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வெயிட் பண்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருதய அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த இருதயத்தை உடச்சி உள்ள இருக்கிறத தூக்கி போட்டு இன்னொரு நல்ல ஆரோக்கியமான இருதயத்தை எடுத்து உள்ள வச்சு அவன் மயக்கமெல்லாம் தெளிஞ்ச பிறகு அவன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றான்னு பார்த்தா, இவன் எந்திரிச்சு ஒன்ன மயக்கம் தெளிஞ்சோன்ன பண்ணி மாற கத்துனானா, பண்ணி மாற அப்படி போனானா. டாக்டருக்கெல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சான், என்னடா ஆச்சு அப்படின்னு. மறுபடியும் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இருதயத்தை எடுத்து பார்த்தா, மனுஷன் இருதயத்தை வைக்கிறதுக்கு போல என்ன இருதயத்தை வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த பன்னியினுடைய இருதயமும் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷனுடைய இருதயமும் ஒரே மாதிரி இருக்குமா. எப்படி இருக்குமா ராஜா? ஒரே மாதிரி. ஐயோ, somewhere else wrong took place, எங்கேயோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி மறுபடியும் அந்த இருதயத்தை கலட்டி வேற பக்கம் வச்சுட்டு, ஸ்தோத்திரம், அந்த பிளட் பேங்க், அந்த ஹார்ட் பேங்க்ல இருந்து இருதயத்தை கொண்டு வந்தவங்கிட்ட கேட்டாங்களாம், என்னடா இருதயத்தை கொண்டு வந்தேன்னு. ஐயா தெரியலையா, அவசரத்துல பண்ணி இருதயத்தை கொண்டு வந்து ஒருத்தன் ஹார்ட் பேங்க்ல வச்சுட்டு போயிட்டான், நான் கொண்டு வந்தையா. அந்த பண்ணி இருதயத்தை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு மறுபடியும் மனுஷ இருதயத்தை உள்ள செட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா மனுஷனை போல எந்திரிச்சு பேசினானா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உன் இருதயம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நீ இருப்ப. சொல்லுங்க, கையை எப்படி வச்சு. என் இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் இருதயம் சுத்தமா இருந்தா உன் கண்ணில் இருந்து பார்க்கிற பார்வைகள் சுத்தமா இருக்கும். உன் இருதயம் சுத்தமா இருந்தா உன் வாயிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் சுத்தமா இருக்கும். உன் இருதயம் சுத்தமா இருந்தா உன் வாழ்க்கைய பரிசுத்தமா இருக்கும். தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் இருதயத்தில் உண்மையை பார்க்கிறார். God wanted to see the sincerity of your heart, not your words of adorning. உன்னுடைய வசீகரமான அலங்காரமான வார்த்தைகளை பார்த்து மயங்கி போகிறவர் கர்த்தர் அல்ல. உன் இருதயம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது. Praise the Lord. இங்கிலாந்து தேசத்துல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இருந்தாராம், 90 வயசாம். ஸ்தோத்திரம், praise the Lord. பயங்கரமான அற்புதங்கள், பயங்கரமான அடையாளங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே 90 வயசாச்சு, எனக்கு நடக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல. ஆண்டவர் எப்ப என்ன எடுப்பீங்க ஆண்டவரேன்னு. உன் அபிஷேகத்தோட உன்னை போல ஒரு மனுஷன் எழும்புற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீல் சேர்லையாவது போய் நீ என் வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். உன்னை போல உன்னுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் எழும்புற வரைக்கும் இந்த தேசத்துல இருக்கணும். அப்ப எப்ப ஆண்டவரே எழும்புவான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்கல, அந்த கூட்டத்துக்கு நீ டேட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த கூட்டத்துக்கு நீ போ. அங்க ஒரு பையன் வந்து பாடுவான். என்ன செய்வான்? பாடுவான். அந்த பையன் பாடி முடிச்சு ஆராதனை நடத்தி வந்து உட்கார்ந்தோன்னா நீ அவனை போய் என்ன செஞ்சிரு? அபிஷேகம் பண்ணி ஆடையன் பண்ணிரு. எனக்கு கண்ணு தெரியாது ஆண்டவரே, நீ ஆட்கள் வச்சிருக்கல, கைலாக கொடுத்து உன்னை கூட்டிட்டு போகிற பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சிருக்கல, அவங்க சொல்லுவாங்கன்னு இவர் அந்த கூட்டத்துக்கு போறார். இன்னைக்கு என் ஓட்டம் முடிய போகுது, என்னுடைய அபிஷேகத்தை, என்னுடைய அழைப்பை, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல நான் வேற ஒருத்தனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின மகிமையான ராஜ்யத்துக்குள்ள என் ஓட்டத்தை முடிச்சுட்டு போறேன்னு சொல்லி சந்தோஷமா அந்த கூட்டத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த பையனை பார்க்கறதுக்கு, அந்த பையனுடைய சத்தத்தை கேட்க இருக்கிறாரு. இப்ப ஜிப்சி ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் அங்கே பாடினான். ஜிப்சி, it's a wonderful singer, wonderful worshipper, and when he was worshiping, the presence of God was coming and making a greater impact among the crowd. அங்க வந்து ஆயிரக்கணக்கான
கூட்டங்கள் மத்தியில் அந்த வாலிபன் பாடி ஆராதிக்க தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தேவனுடைய பிரசன்னம் கொட்டப்படுகிறது, ஜனங்கள் விடுதலையாகிறாங்க, சுகமாகுது, கேன்சர் நீங்குது, கட்டுகள் உடையுது, பயங்கரமான வல்லமை. ஆண்டவர் சொன்னாராம், நீ அபிஷேகம் பண்ண போட வேண்டியவன் இந்த பையனா. சொன்னோன்னே கூட்டமெல்லாம் முடிஞ்சு அந்த பையனை கூப்பிட்டாராம். அவருக்கு கண்ணு தெரியாது, கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் போச்சு, 90 வயசு. யங் மேன், ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. வாலிபனே, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னையா சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளை காணும்படி செய்தார். என் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை, என் மேல் இருக்கிற அந்த அந்த கிருப வரங்களை உனக்கு வச்சா இன்னைக்கு என் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்தோடனே அப்படியே தலையத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அவன் தலையை கொண்டு வந்து கொடுத்தானான். அப்படி தடவிட்டே இருந்தான். என்ன செஞ்சாரா? தடவிட்டே இருந்தாரான். அந்த பையன் கேட்டானா, வாட் யூ டூயிங்? என்ன கேட்குறீங்க, என்ன செய்றீங்க? உன் தலையினுடைய உச்சி பகுதியில் என் கையை கொண்டு போய் வைடா, உன்னை பிளஸ் பண்ணுண்டா. அவன் சொன்னானா, நீங்க தப்பு பண்றீங்க பாஸ்டர், நீங்க பிளஸ் பண்ண வேண்டியது என் தலையில் இல்ல. அப்படியே உங்க கையை கீழே அப்படி இறக்கி என் ஹார்ட்ல வச்சு என்ன பிளஸ் பண்ணோம். என்ன தம்பி அப்படி சொல்ற? ஒரு மனுஷனுடைய மண்டையில என்ன இருக்குங்கிறது காரியம் இல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லு. It's not the matter what is stored up in the brain. மனுஷனுடைய மண்டையில, மூளையில என்ன அறிவு இருக்குங்கிறது காரியம் இல்ல. அவன் இருதயம் கர்த்தரோட எப்படி உண்மையா இருக்கு, அதான் காரியம். ஆகையினால நீங்க பிளஸ் பண்ண வேண்டியது என் பிரெயின்ல இல்ல, நீங்க பிளஸ் பண்ண வேண்டியது என் ஹார்ட்டை. என் இருதயம் கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருக்கணும். நீங்க கொடுக்கிற கிருபை வரங்கள், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்க எப்படி உண்மையா 90 வயசு வரைக்கும் நடந்தீங்களோ அது போல அந்திய காலம் மட்டும் நான் உண்மையா இருக்கணும். ஆகையினால keep your hand on my heart and bless and pronounce. ஆசீர்வாதத்தை என் இருதயத்தில் சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னானா. ஹல்லேலூயா. மக்களே, உன் தலையில் நிறைய அறிவு இருக்கலாம். நீ கம்ப்யூட்டர் நாலேஜ் முடிச்சிருக்கலாம், நீ ட்ரிபிள் படிச்சிருக்கலாம், நீ பிடெக் முடிச்சிருக்கலாம், நீ MBBS படிச்சிருக்கலாம், நீ பிசியோதெரபி படிச்சிருக்கலாம், நீ என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், நீ PhD படிச்சிருக்கலாம். It's not the matter what you have stored up in your brain, but it is the matter what is your heart in the sight of God. என்னையா சொல்றேன் நானு? மண்டையில் எவ்வளவு நாலேஜ் இருக்குங்கிறது முக்கியம் இல்லப்பா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அது வேணும். அவன் இருதயத்தை உண்மை உள்ளதாக, அவருடைய கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு உண்மையான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Give me a heart full of sincerity. Give me a heart full of integrity. Give me a heart full of faithfulness till the last breath of my life. என் ஜீவ காலமெல்லாம் உம்மோடு உண்மையா இருக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உண்மையை மாத்திரம் ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு வைங்களேன், ரொம்ப டஃப்ங்க அது. எல்லாவற்றை பார்க்கணும் மனுஷனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா மோஸ்ட் ஈவில் பீயிங். இந்த மனுஷனுடைய சரீர அவயங்களிலேயே ரொம்ப கேடும் கரப்டுமான ஒரு அவயம் என்னன்னு சொன்னா இருதயம். எரேமியால சொல்லப்பட்டிருக்கு 17ஆம் அதிகாரத்துல. மத்தேயு 15 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வேசித்தனமும் கபடும் நிர்விசாரமும் காம விகாரமும் கொலை பாதகமும் புறப்பட்ட ஒரு இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆதியாகமத்துல 8ஆம் 9ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சிறு வயது முதல் மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பானதா இருக்கிறது. எப்படி இந்த இருதயம் உண்மையா மாற முடியும்? How you can change this heart, a heart of integrity according to the will and wish of God. தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவா எப்படி அவன் இருதயத்தை நீ மாற்ற முடியும்? How you can change it out? எதை வேணாலும் மாத்திரலாம், இருதயத்தை மாற்ற முடியாது. தோலை மாத்திரலாம், ஐயா முகத்தை மாத்திரலாம், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு முகத்தை மாத்திரலாம், உதட்டுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு உதட மாத்திரலாம். ஹல்லேலூயா. பலவிதமான விசேஷமான சோப்புகளை களிம்புகளை தடவி உன் கருப்பு கலர் முகத்தை நீ சிகப்பா மாத்திரலாம். பட் how you can change your heart as a pleasing aroma in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் சுகந்த வாசனையா இருக்கும்படி உன் இருதயத்தை எப்படி மாற்ற முடியும்? ஹல்லேலூயா. ஒரே நாள்ல மாறாது. ஆண்டவரோட பழக 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 பழக. சொல்லுங்க, யார்கிட்ட பழகணும்? யார்கிட்ட பழகணும்? சத்தம் வச்சா யார்கிட்ட பழகணும்? நீங்க எது கூட பழகுறீங்களோ அது மாதிரியே மாறிடுவீங்க. ஆமென். எந்த ஒன்னோட அதிக நேரம் செலவு பண்றீங்களோ, எந்த ஒன்னோட அதிக நேரம் ஐக்கியம் பண்றீங்களோ, எந்த ஒன்னோட அதிக நேரம் தோழமை பண்றீங்களோ, எந்த ஒன்னோட அதிக நேரம் இருந்து பழகுறீங்களோ அந்த ஆளா நீங்க மாறிடுவீங்க.
So when you come closer to God, when you come on closer and closer and closer unto God, and you will be reflected God's presence, God's purity, God's honesty, God's sincerity, God's integrity, God's faithfulness. அவரோட நீங்க நெருங்கி பழக 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 அவரை போலவே உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டு விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் உண்மையுள்ளவனா இருந்தான். வசனம் சொல்லுகிறது வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The first result of the sincerity of the heart is the fulfillment of the promise. 100 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கலாம். 1000 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கலாம். வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சு வாக்குத்தத்தம் நிறைவேறாம நிறைய பேர் மண்டையை போட்டு போயிட்டான். ஜெபம் பண்ணி ஊழியக்காரன் மூலமா பேசினீரே, உபவாசம் பண்ணும்போது பேசினீரே, வாக்குத்தத்தம் சொன்னீரே, சொல்லி 10 நிமிஷம் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கலையே. வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தம் நிறைவேறாமையே நிறைய பேர் போயிடுவான். ஆனா நான் உனக்கு சொல்லித்தரேன், எப்போ உன் இருதயம் உண்மை உள்ளதா கர்த்தர் பார்க்கிறாரோ அன்னைக்கே வாக்குத்தத்தங்கள் தானாக நிறைவேற ஆரம்பித்து விடும். When you maintain your heart as the heart of sincerity, and the same moment the fulfillment of the promise take place. உண்மை பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தும் சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ற பாத்திர தன்மை உனக்குள்ள இருக்கான்னு கர்த்தர் உன்னை சுத்தி சுத்தி செக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. God will come and check to see the trustworthiness, to see the என்ன சொல்றது, அத credibility-ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற அளவு நீ பக்குவப்படுறியா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற அளவு உனக்குள்ள பாத்திர தன்மை இருக்கா, அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி அதை அனுபவிக்கிற அளவு உன் இருதயம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். When you don't maintain your heart as a pure heart, don't expect that God's promise will be fulfilled soon. இருதயத்தை உண்மைப்படுத்தாம வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு ஒரு நாள் நினைக்காத. 100 நாள் பாஸ்டிங் போட்டாலும் நீ கர்த்தரை மாற்ற முடியாது. You can't change God. Your fastings and your prayers should change you. உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய உபவாசமும் உன்னதான் மாத்தணுமே ஒழிய உன் ஜெபத்தினால உபவாசத்தினால நீ கர்த்தரை மாற்ற முடியாது. கர்த்தர் மாறாதவர், எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். God is unchanging. You don't think that you're trying to change God's heart because of your fast and pray. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுனால மக்களே கர்த்தர் மாறிடுவார் நினைக்காத. உபவாசம், உண்மையான உபவாசம் உன்னை மாற்றணும். உண்மையான ஜெபம் உன் ஆட்டிடியூட்ஸை மாற்றணும். உண்மையான கதறல், உண்மையான ஜெபம், உண்மையான உபவாசம் உன்னை மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதி. 16 அதிகாரம் ஒண்ணு நடக்கல, 17 ஒண்ணு நடக்கல, 18 அதிகாரம் ஆதியாகமம் ஒண்ணு நடக்கல, 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் ஒண்ணு நடக்கல, 20ஆம் அதிகாரம் ஒண்ணு நடக்கல, 21ஆம் அதிகாரம் ஒண்ணு நடக்கல. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் போயிடுச்சு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கும் 21ஆம் அதிகாரத்துக்கும் எவ்வளவு நாள் வித்தியாசம்? 20 years, 2 decades gone away. ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரத்துல முதிர் வயதா இருந்த போது சாராள் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு அவனுடைய இருதயத்தை கர்த்தர் உண்மை உள்ளதென்று கண்டு கொண்டாரோ அன்றைக்கே அவனுக்காக அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Why promise delays? It is not because of God. It is because of your heart condition. வாக்குத்தத்தங்களே தாமதமாகுதுன்னா கர்த்தர் இல்ல அதை தாமதம் பண்றது. கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிப்பது கர்த்தர் தாமதம் பண்றது இல்ல. இட்ஸ் யூ. அப்ப 20 வருஷமாச்சு அந்த இருதயம் உண்மையா மாறுறதுக்கு. 75 வயசுல கூப்பிடுறாரு, 100 வயசுல கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் அப்படியே அந்த இருதயம் உண்மையாகி கர்த்தரை தரிசித்து கர்த்தர் கூட நடந்து வார்த்தையை கேட்டு தரிசனம் பார்த்து ஆண்டவரோட பழகி It took 25 years to Abraham to change his heart as a heart of genuine and sincerity. 25 வருஷம் ஆச்சியா? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு அந்த இருதயம் உண்மை உள்ளதுன்னு கர்த்தர் கண்டாரோ அன்னைக்கே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தொடங்கி விட்டது. அப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சீக்கிரமா நிறைவேறணுமா தாமதமா
நிறைவேறணுமா அப்படிங்கிறது அந்த டியூனிங் பட்டன். ஓகே, the tuning button. Yes, the tuning button. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சீக்கிரமா நிறைவேறணுமா தாமதமா நிறைவேறணுமாங்கிறது யார் கையில இருக்கு சாமி? உன் கையில தான். அந்த பட்டன் உன் கையில தான் இருக்குது. இருதயத்தை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்னால சின்சியர் பண்றியோ, எந்த அளவுக்கு இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால உண்மையோட தான் வைக்கிறியோ, அன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். இருதயத்தை உண்மைப்படுத்தாம கர்த்தர் சொன்னபடி செய்வாருன்னு ஏமாந்து செத்து போயிடாத. Do not let yourself die not seeing the fulfillment of God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாம நம்பிக்கை இழந்து ஏமாந்து செத்து போயிராத. Tune down your heart. உன் இருதயத்தை செவ்வைப்படுத்து, உன் இருதயத்தை உண்மைப்படுத்து, உன் இருதயத்தை சரிப்படுத்து. இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை வெளியே தூக்கி எறி. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமா பாஸ்டர், நான் கூட நினைச்சேன் பாஸ்டர், பிரச்சனை என்கிட்ட தான் பாஸ்டர் இருக்கு, என்கிட்ட தான் பாஸ்டர் பிரச்சனை இருக்கு. என் இருதயத்தை நான் மாற்றாம, என் இருதயத்தை அப்படியே அழுக்கோட, கஷ்டத்தோட, கவலையோட, கண்ணீரோட, என் இருதயத்தை சஞ்சலத்தோட, என் இருதயத்தை உலகத்தினுடைய அருவருப்போட உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பாருன்னா எப்படி பாஸ்டர் ஆசீர்வதிக்க முடியும்? பிரதர்ஸ், தேவனோட நடந்த சிநேகிதனாய் இருக்கிற ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருஷம். ஏன்டா லேட் ஆச்சுன்னு சொன்னா, இருதயம் சரிப்படுறதுக்கு, இருதயம் சீர்படுறதுக்கு, இருதயம் பண்படுத்தப்படுறதுக்கு, இருதயம் தேவனுக்கு உகந்ததா மாறுறதுக்கு 25 வருஷம். என்னப்பா சோத்திரர் எஃப் கார்டு கொடுக்கியாப்பா? பாட்டு பாடினா தாப்பா செய்தி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பெர்க்மான்சியா கூட சேர்ந்து பாடுவோமா? பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர், உண்மை உள்ளவன் என்று நினைத்து ஊழியம் தந்தீரையா. சொல்லுங்க. உண்மை உள்ளவன் என்று நினைத்து ஊழியம் தந்தீரையா. உண்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ள மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தி நீரே, உண்மை உள்ளவன் என்று நினைத்து ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று நினைத்து ஆசீர் பொழிந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோம். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Number 2, God's continuation. தேவன் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து 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 போய் அவனை கவர்ந்து கொண்டே இருந்தார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தா யார் உங்களை தொடர்வா தெரியுமா? God himself will continue with you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க அப்படியே மெதுவா அப்படி கண்ணை மூடுனா, மெதுவா அப்படி ஒரு தூக்க மயக்கத்தில் அப்படி கண்ணை மூடுனா எது உங்களை தொடருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Which follows you? பாஸ்டர் கண்ணை மூடி உட்கார்ந்தா ஒரு நாய் என்ன சுத்தி சுத்தி வர்ற மாதிரியே தெரியுது பாஸ்டர் நிறைய பேரு. பாஸ்டர் கொஞ்சம் கண்ணை மூடி அசதியானா ஒரு பாம்பு அப்படியே வர்ற மாதிரியே தெரியுது. பாஸ்டர் கண்ணை மூடி உட்கார்ந்தா செத்து போன எங்க அம்மா அப்பாவும் வந்து என் பக்கத்துல நிக்கிற மாதிரியே தெரியுது. உன் இருதயம் உண்மை இல்லைன்னா பிசாசு தான் உன்னை தொடரும். உன் இருதயத்தை நீ சிவப்படுத்தாம விட்டா அந்தகார அசுத்த வல்லமைகள் தான் உன்னை தொடரும். உன் இருதயம் சுத்தமா இருந்தா, உன் இருதயத்தை நீ உண்மையா கர்த்தருக்கு முன்னால மெயின்டைன் பண்ணா கர்த்தர் உன்னை தொடருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், புறப்பட்டு போ. கொஞ்சம் 2 வசனம் கீழே தள்ளி போனீங்கன்னா இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். 12 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் மனைவிய பார்வோன் பிடிச்சி பலவந்தமா இழுத்துட்டு போயிட்டான். அங்க போய் போராடுறாரு, ஒழுங்கா விட்டு வாதியில கொண்டே போடுவோம், அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டிடான்னு சொல்லி அவன் பயந்து போய் பொண்ணு பொருள் வெள்ளி வெங்கலம் வெறுங்கையா போனான். 13 அதிகாரத்தில் வெள்ளியும் பொண்ணு உடைய ஸ்ரீமான்
14 அதிகாரத்துல யுத்தத்துல ஜெயத்தை தாராரு. மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஆசாரியன் வந்து ஆசீர்வதித்த அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறான். 15 அதிகாரத்துல பயப்படாதே, மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். 16 அதிகாரத்துல ஐயாவுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு. இந்த பொண்டாட்டி மாதிரி சரியா இல்லைன்னா, புதுசா வேற கல்யாணம் முடிச்சிருக்காரு, கௌசிகா நல்லா தான் வச்சுக்குவான்னு நினைக்கிறேன், நம்புறேன். பொண்டாட்டி மாதிரி சரியா இல்லைன்னா புருஷன் மாதிரி எப்படி தான் நடக்கணும்? தடுமாறி தான் நடக்கணும். அவ சொல்றா, எனக்கு வயசாயிருச்சு, இனி உங்க கடவுளுக்கு நான் காத்திருக்க முடியாது, இனி பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது, அடிமை பண்ணாகி ஆகார பார்த்தேன், நம்மகிட்ட இருக்கிற வேலைக்காரிகள் எல்லாம் கொஞ்சம் சூப்பரா வேற இருக்கிறா, கொஞ்சம் நல்ல சலச்சலன்னு வேற இருக்கிறா, உகந்தவளா இருக்கிறா, ஐயா அவ கூட கொஞ்ச நாள் வாழக்கூடாது, அவ ஒரு பிள்ளையை பெற்று தருவாள். சோத்திரம். தடுமாற்றம் ஆயிட்டு. இந்த ஒரு சின்ன கீழ்ப்படியாமை 13 வருஷங்கள் தேவ பிரசன்னத்தை தூக்கி எறிந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 13 long years the Lord remained silent, not appearing back to Abraham. 13 வருஷ காலங்கள் நல்ல ஆண்டவருடைய திட்டத்தை அறிஞ்சோம், சித்தத்தை அறிஞ்சோம், நோக்கத்தை அறிஞ்சோம். சாரா, நீ சொல்ற மாதிரி செய்ய மாட்டேன் சாரா, கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, உன் கற்ப பரப்பா இருப்பவனே உனக்கு புத்திரனா இருப்பான்னு. நீ சொல்ற மாதிரி கண்ட பொம்பள்கிட்ட நான் போக மாட்டேன் சாரா, நம்ம உப்பை வாங்கி திங்கிற வேலைக்காரியோட நான் போக மாட்டேன், அது என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு உகந்ததில்லை, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அதை இடைமறிக்க வேண்டிய ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டான்னு போட்டிருக்கு. சோத்திரம். அடுத்து யார் வந்துட்டா? இஸ்மவேல் வந்துட்டான். இஸ்மவேல் ஆபிரகாம் பெற்றெடுக்கும் போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. Praise the Lord. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது கர்த்தர் மறுபடியும் கூப்பிட்டாரா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷங்கள் தேவன் அமைதியாயிருந்தார். கர்த்தர் தொடராமல் இருந்தார். It is your own wickedness that keeps God's visitation stop. உன்னை பின்தொடர்ந்து வருகிற தேவ சன்னதியானத்தை, உன்னை பின்தொடர்ந்து வருகிற தேவ பிரசன்னத்தை, உன்னை உருவாக்கி உன்னை திரும்ப திரும்ப கவர்ந்தெழுக்கும்படி உன்னை பின்தொடர்ந்து வருகிற தேவனுடைய மகிமை எது தெரியுமா அரெஸ்ட் பண்ணும்? your disobedience, your rebellious nature. hey, ஒரு சின்ன கீழ்ப்படியாமை உன்னை தொடர்ந்து வருகிற தேவ மகிமையை நிறுத்தி போடும். ஒரு சின்ன கலக குணம் உன்னை பின்தொடர்ந்து வருகிற தேவ பிரசன்னத்தை நிறுத்தி போடும். ஆல்மோஸ்ட் 13 years. நீங்க படிச்சு பாருங்க. 16 அதிகாரத்துக்கு 17 அதிகாரத்துக்கு இடையில இருக்கிறத படிச்சு பாருங்க. 16 வருஷ காலங்கள் கர்த்தர் அமைதியா இருந்தார். நோ தரிசனம், நோ சொப்பனம், நோ வார்த்தைகள், ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை தொடர்றாரா? இல்ல சைலண்டா இருக்காரா? என்னதான் ஜெபம் பண்ணாலும் அப்பயும் ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பலிபீடம் கட்டி அங்க சர்வாங்க தகன பலகைகளை செலுத்திக்கிட்டே தான் இருக்காரு. பட் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்துல இருந்து எந்த பதிலும் வரல. கேப் ஆயிடுச்சு. ஆண்டவர் நல்லா அறிஞ்ச பிறகும், கர்த்தருடைய சித்தத்தை நல்லா தெரிஞ்ச பிறகும், கர்த்தருடைய திட்டத்தை நல்லா புரிஞ்ச பிறகும் திமிருத்தனம் பண்ணுனா என்ன ஆயிரும் சாமி? கர்த்தர் அமைதியா இருந்து விடுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய கிரியை இல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய தரிசனம் இல்ல. என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன அழுதாலும் still the Lord remains silent because the wickedness you have committed in the previous past days. கடந்த நாட்கள் எங்கேயோ நீ செஞ்ச ஒரு சின்ன மதியீனம், எங்கேயோ நீ செஞ்ச ஒரு சின்ன தட்டுமாற்றம், எங்கேயோ நீ செஞ்ச சின்ன ஒரு புத்தியீனமான செயல், எங்கேயோ நீ கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போன ஒரு சிறிய பாவ செயல் உன்னை தொடர்ந்து வந்த கர்த்தரை அப்படியே நிறுத்தி விட்டுருச்சு. ஆனா கர்த்தர் மறுபடியும் தொடர்ந்தார். தடுமாறுன அந்த ஆபிரகாமை தூக்கி விட்டார். எப்பா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன்பா, இனியாவது உத்தமனா நட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடைஞ்சு போன உடன்படிக்கையை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்தார். ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே, மனைவியினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரோடு செய்திருந்த உடன்படிக்கையை அடிச்சு உடைச்சாலும் again the Lord restored back the covenant. ஆண்டவர் உடன்படிக்கையை திரும்ப புதுப்பித்து அவன் பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆமென், ஆமென். 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு இழுத்துட்டு போறாயா சாரால. அபிமெலேக்கிட்ட போய் ஃபைட் பண்றாரு. இன்னொருத்தனுடைய மனைவி வாதியனால செத்துருவான். அவன் தீர்க்கதரிசி, அவன் வந்து ஜெபம் பண்ண தான் நல்லா இருக்கும். அங்கே கூட 21 அதிகாரத்தில் ஈசாக்க தராரு. 22 அதிகாரத்தில் அவன் குமாரனை கொண்டு போய் எனக்காக பலியிடு தொடர்ந்துகிட்டே இருந்தாரு. God was after
ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை தொடர்ந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற பிரிய செல்லங்களே, கர்த்தர் உங்களை தொடருகிறாரா? It's the Lord's visitation. Continue to go on. ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு பின்னால வந்துகிட்டே இருக்கா? கண்ண மூடினா தேவ மகிமை வருதா? கண்ண மூடினா தேவ சத்தம் கேக்குதா? கண்ண மூடினா தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுதா? கண்ண மூடினா தேவ தரிசனத்தை பார்க்கறீங்களா? தூதரை பார்க்கறீங்களா? கண்ண மூடினா எது உனக்கு பின்னால வருது? உண்மை உள்ளவனை கர்த்தர் பின் தொடருகிறார். ஜாசுவா சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ளவனை. சத்தமா சொல்லுங்க, தம்பி உங்களத சொல்லேன். ராஜா சொல்லுங்க, உண்மை உள்ளவனை நாயும் பேயும் பிசாசும் தொடராது, தொடர முடியாது. கர்த்தர் பின் தொடருவார். ஆமென், ஆமென். சிலர் சொல்றாங்க கண்ண மூடுனா கர்த்தரும் தெரிய மாட்டேங்காரு, சாத்தானும் தெரிய மாட்டேங்க, ஒண்ணுமே வர மாட்டேங்க பாஸ்டர். அப்ப ரெண்டு கடையில நியூட்ரா இருக்க, எந்த டைமும் விழுந்துருவேன். அந்த மாதிரி ஜோப்பனமெல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது பாஸ்டர், ஒரு ஜோப்பனமும் வர மாட்டேங்குது பாஸ்டர். அப்படி சொல்றியா? அப்ப நியூட்ரா இருக்க, எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு அங்க இழுத்துட்டு போயிடும். Hallelujah. Let the Lord follow you, brothers. கர்த்தர் உன்னை பின்தொடரட்டும் சகோதரனே. May the Lord follow you, sister. கர்த்தர் உன்னை பின்தொடரட்டும். Let the visitation of the Lord be continue to go on with you. தேவனுடைய பின்தொடருதல் தொடர்ந்து வாழ்க்கையில சம்பவிக்கட்டும். உண்மை இருந்தா கர்த்தர் அதை செய்வார். இன்னொரு காரியத்தை நான் பார்க்க விரும்புறேன். சாகிறதுக்கு முன்னாலேயே என்னைக்கு சாவ, எப்ப சாவன்னு எல்லாம் தெளிவா சொல்லிவிட்டார். என்ன பிளஸிங்ல ராஜன், எப்ப சாவீங்க? அனுஷியா கோபப்படாதீங்க. Sister Semi, when will you die? I don't know. நீங்க கேளுங்க. Pastor Edwin, when will you die? தெரியாது. I am not sure about my death. எப்ப எனக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்காரு, நல்ல முதிர் வயதுல சமாதானமா நீ என்ன செய்வ? சாவ. இழுத்துட்டு சாக மாட்ட, வாதியில சாக மாட்ட, ஆக்சிடென்ட்ல சாக மாட்ட. நல்ல முதிர் வயதுல உன் பிள்ளைகள் எல்லாம் வாழ்வடைஞ்சதை பார்த்துட்டு கட்டில் கடையா கிடந்து ஓகே இருந்த இடத்துல யூரின் பண்ணி, இருந்த இடத்துல கக்கா பண்ணி நாரி சாக மாட்டேன். எப்படி சாவ? பீஸ்ஃபுல்லா சாவ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் முன்னால வந்து சொல்லிட்டாரு வச்சுங்களேன், இந்த மாசம் இந்த தேதியில் இந்த வருஷத்துல செத்துருவேன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டே இருப்போம். தேவ சமூகத்தை குறித்த பயத்தோடு இருப்போம். தேவ பிரசன்னத்தை குறித்த எச்சரிக்கையோடு இருப்போம். என்னுடைய நாட்கள் இவ்வளவே, இந்த நாளில் என் பிராணன் முடிந்துவிடும், இந்த காலத்தில் நான் கடந்து போய் விடுவேன். ஆகவே கர்த்தருக்கு முன்பாய் உண்மையா இருக்கட்டும், சாட்சியா இருக்கட்டும், பயத்தோடு நடக்கட்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு வரும். இது தெரியாதனாலதான் ஆட்டம் போடுறோம். 1000 வருஷம் இருக்கிற மாதிரி பேசுற பேச்ச பார்த்தா எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். நீ இருக்கிறது என்னால, நீ சாப்பிடுறது என்னால, நீ உடுத்து வைக்கப்படுறது என்னால, எல்லாம் என்னாலதான். எல்லாம் உன்னாலேதான். ஆண்டவருடைய கிருபை எங்க போச்சு? எல்லாம் உன்னாலேதான். கர்த்தர் மேல வச்ச இரக்கம் எங்க போச்சு? எல்லாம் என்னாலதான். ஏன் இந்த திமிருத்தனமான பேச்சு? மரணத்தை குறித்த ஜாக்கிரதை உனக்கு இல்ல. ஒரு நாள் நீ மரிப்பா என்கிற உணர்வு உனக்கு இல்ல. 15ஆம் அதிகாரம் கடைசியில கதை சொல்றார், நீயோ நல்ல முதிர் வயதுல you shall die with peace. நல்ல சாவு வரணுங்க, பரிசுத்தமான ஒரு மரணம் வரணும். இழுத்துட்டு கடந்து எப்ப அப்பன் சாவான்னு பிள்ளைகள்லாம் சொல்லக்கூடாது, எப்ப அம்மா போவான்னு பிள்ளைகள்லாம் சொல்லக்கூடாது. பீஸ்ஃபுல் டெத் வரணுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தருக்கு உண்மையா நடந்தீனா உன்னுடைய மரண நாள் மட்டும் உனக்கு அவர் பலன் தர வல்லவர். உன்னுடைய மரண நாள் மட்டும் உன்னை தாங்கி நடத்தவர் வல்லவர். உன்னுடைய மரண நாள் மட்டும் உன்னை ஏந்தி நடத்த வல்லவர். உன்னுடைய மரண நாள் மட்டும் you can sustain out yourself. உன்னை நீயே பத்திரமாய் நடத்திக் கொள்ளக்கூடிய கிருபையை தர வல்லவர். உன்னை கட்டில் கிடையாக்கி கர்த்தர் போட மாட்டார். உன்னை 1966 கோயம்புத்தூர் பட்டணத்துல கேடி ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இருந்தார். ஜான், அவர் பேர் கேடி ஜான். நான் பிறக்கிறதுக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னால இந்த சேம் சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர், கேடி ஜான் ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தில் சொன்னாராம், இந்த மாதம் இந்த தேதி இத்தனை மணிக்கு நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வந்தது. அவர் சபையெல்லாம் கூட்டினாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போக இன்னும் 1/2 மணி நேரமே எனக்கு மீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு சீயோனை பத்தியும் பரலோகத்தை பத்தியும் பிரசங்கம் பண்ணாரு. ஹல்லேலூயா. இந்த 1/2 மணி நேரத்துல 15 நிமிஷம் எதை பத்தி பேசினாரு? Zion, the blessings of Zion, the entrance of Zion. யாரெல்லாம் அங்க போவாங்க, அங்க போறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், சீயோனிலே ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் வாழணும்னு 15 நிமிஷம் சீயோனை பத்தியும் பரலோகத்தை பத்தியும் பேசினார். பேசிட்டு தன்னுடைய மகளை பார்த்து கேட்டாரு, கொச்சுமோளே, கொச்சுமோளேன்னு என் செல்ல மகளின் அர்த்தம், நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ கை கொண்டு நடந்தா உனக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். எப்படி? நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீ கை கொண்டு நடந்தா உனக்கு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் சாகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்த்துக்கோ, தங்கச்சியை நல்லா பார்த்துக்கொண்ட அதை தான் நம்ம சொல்லி அழுவோம். அவர் சொன்னார், மகளே நான் சொன்ன வார்த்தைகள்லாம் கவனிச்சு நடந்தார், நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்று நடந்தா உனக்கு நல்லது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் எனக்கு 15 நிமிஷங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கவர் எடுத்தார். ஒரு கவர் எடுப்பா, ஒரு 10 கவர் ஒன்னாடு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன நடந்ததுங்க. ஒரு கவர் எடுத்தாரு. அந்த கவர் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் கொடுத்து இதை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது தேவைப்படும். அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேட்டார், எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு. இப்போ 15 நிமிஷம்லாம் போயிடுவேன், எனக்கு பெட்டி அடிக்கணும், குழி தோண்டணும், கோடி துணியெல்லாம் போடுவீங்கல்ல, அதுக்கு இந்த இதை வச்சுங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் கொடுத்தாரு. அடுத்த ஒரு கவர் எடுத்தார். இன்னும் எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கவர் எடுத்தார். இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் மரித்த பிறகு நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து தலைமை போதகர் என்னை விசாரிக்க வருவார், அவர்கிட்ட இந்த காணிக்கையை கொடுத்துருங்க. அடுத்த ஒரு கவரை எடுத்தார். நான் மரித்து போன பிறகு என்னுடைய இடத்துல என்னை போல ஒரு தலைமை போதகரை நம்முடைய ஸ்தாபனம் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு சென்டர் பாஸ்டர் வருவார் நான் இருந்த இடத்துக்கு, அவர்கிட்ட இந்த காணிக்கை கொடுத்துருங்க. அடுத்த கவர் எடுத்தார். இத்தனை வருஷம் நீங்க என் கூட உண்மையா இருந்து நீங்க எனக்கு ஊழியம் செஞ்சு வந்ததுனால உங்க தேவைக்கு இதை வச்சுக்கங்க அப்படின்னு கவர் கொடுத்துறாரு. எத்தனை ஒரு சுத்தமான கைகள், பணத்துல ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு இனி நான் கடந்து போவதற்கு 2 நிமிஷமே உள்ளதுன்னு சொல்லி நேரா போனார். நீட்டா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடியா தான் இருந்தாரு. கட்டளை போய் படுத்தாரு. அந்த 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் சோத்திரம் பண்ணி சொல்லி எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணி அப்படியே கடந்து போய் விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உன் மரணத்தை உன்னோடு கூட பேச முடியுமா? Can God foretell about your death? Can God foretell? Can God pre-inform about your death so that you can prepare yourself, prepare the people, prepare your family, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சபையை நீ ஆயத்தப்படுத்தும்படி தேவன் உன் மரண நாளை உனக்கு சொல்ல முடியுமா? இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது எர்ணாகுளத்திலிருந்து கொச்சு குஞ்சு என்று சொல்லக்கூடிய ஒரு லாரி டிரைவர், அவன் ஒரு பேர் கிறிஸ்தவன், கொச்சு குஞ்சு, அவன் எர்ணாகுளத்துல லாரி ஓட்டிட்டு வரான். என்ன லாரியில என்ன ஓட்டுவான்? மரம் காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள்லாம் அறுத்து அந்த லாரியில கொண்டு வந்து மர தொழிற்சாலையில கொடுக்கணும். அப்படி ஓட்டிட்டு வரும்போது அவனுக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அவன் இருக்கிறது எர்ணாகுளம், இது நடக்கிறது கோயம்புத்தூர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோ நல்ல டயர்ட் ஆயிடுச்சு. அவன் லாரியை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அப்படியே மெதுவாக கண் அசர்றான். அசரும் போது அவனுக்கு ஒரு தரிசனம் தெரிகிறது. வட்டமா கூட்டமா தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த தரிசனத்தில் அவன் கேட்கிறான், எங்க இறங்குறீங்க, என்ன செய்ய போறீங்க? ராஜாதி ராஜா பூமிக்கு வரப்போறாரு. யார் அந்த ராஜா? அவர்தான் மகிமையின் ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இயேசு பூமிக்கு வர போறாரு. அப்படியா? எதுக்காக பூமிக்கு வர போறாரு? இந்த தமிழ்நாட்டில் ஒரு பரிசுத்தவான் இன்றைக்கு தன் ஓட்டத்தை முடித்து ஜெயமாய் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க வருகிறார். அவரை வரவேற்க ராஜா இறங்கி வருகிறார். Praise the Lord. Praise the Lord. கூட்டமான தூதர்கள், கூட்டமான தேவ பிரசன்னம். இயேசு கிறிஸ்து வெண்வஸ்திரம் தரித்து கேட்டி ஜான் என்கிற தேவ மனிதன் ஓட்டத்தை முடித்து அவருடைய ஆவி உன்னதத்தை நோக்கி வரும்போது அந்த மனிதனை வரவேற்பதற்கு இயேசுவும் தேவதூதர்களும் இறங்குகிறார்கள். அந்த தரிசனம் ஆண்டவரை எரியாத கொச்சு குஞ்சு என்று சொல்லக்கூடிய ஒரு டிரைவருக்கு காட்டப்படுகிறது. அந்த தரிசனத்தில் தெரியுது, தங்க ரதத்துல ஒரு மனுஷன் வர்றான். தூதர்கள் வாவான்னு கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து கை நீட்டி கூப்பிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மனுஷன் டிரைவர் கேக்குறான், அந்த தங்க ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பாஸ்டர் கே.டி. ஜான். அந்த தரிசனம் அப்படி போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். வண்டி எடுத்தான். இது என்னடா இது?
பார்க்காததெல்லாம் பார்க்கிறோமே, இயேசுவை பார்க்கிறோமே, தூதர்களை பார்க்கிறோமே. ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து போகும்போது, மகிமைக்குள்ள எடுக்கும்போது இப்படி எல்லாம் நடக்குமா? இது எங்கேயாவது ஒரு சர்ச்சில் போய் இதனுடைய விளக்கத்தை கேட்கணுமே. அவன் அங்க இருக்கக்கூடிய டிபிஎம் சர்ச்சுக்கு போயிட்டான். சோத்ர அல்லேலூயா. அங்க போனா இவனுக்கு பழக்கமான ஒரு விசுவாசி இருந்தான். சோத்ர அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த டிரைவர் கேட்கிறாரு, எப்ப என்னப்பா விசேஷம், ஒருத்தரையும் சர்ச்சில் காணுமேன்னு. எல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு எதுக்கு போனாங்க? அங்க பாஸ்டர் கேடி ஜான் என்கிற ஒரு தேவ மனிதன் மரணித்து விட்டார். அவரை அடக்கம் பண்ண போயிருக்கு. நான் அவரை பார்த்துட்டேன். சோத்திரம். நீ எங்க அவரை பார்த்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இயேசுநாதருக்கு எல்லாம் காட்டி கொடுத்திருப்பாருன்னு சொல்லி அந்த குஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 2 வருஷத்துக்கு முன்னாலதான் வல்லமையான ஊழியங்கள் எல்லாம் செய்து 88 வயதுல மரித்தார் என்கிற சாட்சியை கேட்டேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சிலருடைய மரண நேரத்துல நான் பக்கத்துல இருந்திருக்கிறேன். காலு கையும் கட்டி வச்சிருப்பாங்க, ஊச்சிப்பா குதிப்பான், தட்டுவான். சிலருடைய மரண நேரத்துல கத்துவாங்க. சிலருடைய மரண இழுத்துட்டே கிடக்கும். ஓ மரணமும் என் மரணமும் அப்படி வரக்கூடாது. Our soul will depart from us in the peaceful way. நம்முடைய மரண நாள்ல நம்முடைய ஆத்மா சமாதானமா பிரியணும். எப்ப தெரியுமா அப்படி போகும்? எப்ப தெரியுமா கர்த்தர் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு? இந்த நாள்ல நீ மரிப்ப, இந்த நாள்ல உன் ஓட்டத்தை முடிப்ப, நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியா உன்னை வரவேற்பதற்கு நானே இறங்கி வருவேன், என் தூதர்கள் வருவார்கள் என்று எப்ப தெரியுமா கர்த்தர் உன் மரணத்தை உனக்கு சொல்லுவா தெரியுமா? நீ உண்மையாவோ இருதயத்தை அவர் மேல வச்சு நடக்கும்போது. glory mara satana mara. You keep your heart sincere. When you keep your heart full of integrity, when you keep your heart full of genuine loyal, the Lord will himself inform out your death. உன் மரண நாளை கர்த்தர் உனக்கு விளங்க பண்ணுவார். நீ ஓட்டத்தை முடித்து மேலே பறக்கும்போது தங்க ரதம் வருமப்பா, அக்கினி ரதம் வருமப்பா, தேவதூதர்கள் வருவார்கள். You will be very sure about your death. ஒரு பரிசுத்தமான மரணத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு மகிமையான மரணத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் போற மரம் போட்டுன்னு போயிடக்கூடாது ஆண்டவரே. My death should be peaceful way. என் சாவு சமாதானமா இருக்கணும். ஜெபம் பண்ணுவியா? உண்மையா இருப்பியா? Praise the Lord. Hallelujah. ஆபிரகாமுக்கு வந்து தான் சொல்லுவாரா, நீ சமாதானமான முறையில் மரித்து பிதாக்களோட சேர்ந்து ஆபிரகாமுக்கு வந்து தான் சொல்லுவாரா? நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு சொல்லுவார். நீ உன் மரணத்துக்கு பிறகு உன் சந்ததிக்கு நடக்கிறதே அவர் சொல்லுவார். 430 வருஷங்கள் உபத்திரவப்படுவார்கள், அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் கடிந்து கொண்டு வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணுவேன் என்று எல்லாவற்றையும் திட்டு தெளிவுமாய் பேசுவார். ஒன்றையும் அவர் மறைக்க மாட்டார், ஒன்றையும் அவர் உனக்கு மறைக்க மாட்டார். He will clearly reveal every coming event when you maintain your heart as a heart of sincere. ஆண்டவருக்கு முன்னால் உன் இருதயத்தை நீ உண்மையா வைத்துக் கொள்ளும் போது எதையுமே மறைக்க மாட்டார். பாடலாமா? அக்கினி ரதத்திலே என்னை எடுத்து செல்லுமே, அக்கினி ரதத்திலே என்னை எடுத்து செல்லுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க. அக்கினி ரதத்திலே, அக்கினி ரதத்திலே என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்திலே என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. இந்த காற்றை நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என்மேல் வந்த வந்திடு. இந்த காற்றே, இந்த அக்கினி ரதத்திலே என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்திலே என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு. Praise the Lord. Amen. Number 4, கடைசியா. Number 1, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். Number 2, கர்த்தரே உன்னை பின்தொடர்கிறார். நம்பர் 3, உன் மரண நாளை தெளிவாய் உனக்கு அறிவிக்கிறார். நம்பர் 4, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். சொல்லுங்க, கிடைச்ச உங்களுக்கு
course completion certificate? Sarah madam, did you receive your course completion certificate? Christy, where is Christy? Christy, did you receive course completion certificate? என்ன கிடைக்கணும் தம்பி? என்ன கிடைக்கணும் நமக்கு? course completion certificate. பட்டம் வாங்குறதுக்கு முன்னால, கன்வோகேஷன் டே வர்றதுக்கு முன்னால, பட்டமளிப்பு விழா வர்றதுக்கு முன்னால ப்ரொவிஷனல்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன். அதாவது இந்த நபர், இந்த மனுஷன், இந்த பிள்ளை, இந்த வாலிபன் இந்த கல்லூரி சட்டத்திட்டங்களுக்கு இணைந்து ப்ரெஸ்கிரைப் பண்ண கோர்ஸை, அவருடைய பிகாம், அவருடைய இளங்கலை வணிகவியல் பட்டத்தை, இளங்கலை இன்ஜினியரிங் பட்டத்தை சக்சஸாக முடிச்சுட்டாரு, கல்லூரியினுடைய எல்லா எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி முடிச்சிருக்கான்னு சொல்லி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். நான் சொல்கிறேன், ஆண்டவரோட நடக்கிறேன் இல்லை, ஆண்டவர் கூட ஓடுற இல்லை, இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீ எங்கே போக முடியாது. If you don't receive a course completion certificate from the Lord, never ever expect that you will have an entrance in the heaven. Course completion certificate. நல்லா எம்டி முடிச்சோன்னு எனக்கு கொடுத்தாங்க. எப்போ கொடுப்பீங்க? எப்பா இது போசம்பா, இது வச்சுக்கப்பா, 2 வருஷம் கழிச்சு உனக்கு பட்டமளிப்பு போல நடக்கும், அப்போ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போப்பா. ப்ரொஃபஷனல் கொடுங்க. எப்பா பைபிள் காலேஜ்லாம் ப்ரொஃபஷனலுக்கெல்லாம் மேலே தான்ப்பா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். திஸ் மிஸ்டர் எம் எட்வின் ஜெயக்குமார், ஏஜ் 33, has successfully completed the prescribed course in this University of Theological Seminary. கொடுத்தாங்க. இன்னைக்கு அதான் பேசிட்டு இருக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். படிக்கிறீங்களா? 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முடிக்கலாம். 22:12 ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன். 25 வருஷம் அவன் கூட நடந்து, 25 வருஷம் அவனுடைய ஆராய்ஞ்சு பார்த்து, 25 வருஷம் அவன் கூட பழகி, அவனுடைய உள்ள என்ன இருக்குது, வெளியே என்ன இருக்குதுன்னு தெளிவா ஆராய்ஞ்சு அறிஞ்சு கடைசி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தார் பாருங்க. 22:12 இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்து. ஆதியாகமம் 22:12 படிக்கலாம். என்ன பண்ண மேக்தலேன் சத்தமா படி. அப்பொழுது அவர் கையை போடாத, ஒண்ணு செய்யாத, புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். என்ன சர்டிபிகேட் அது? என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? I know that you are somebody God fearing. நீ எனக்கு பயப்படுகிறவன். அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். இப்பொழுது இந்த 25 வருஷமா அதுக்காக தான் ஆபிரகாம் ஓடினாரு. ஸ்தோத்திர. ஆசீர்வாதத்துக்காக ஓடலப்பா, ஈசாக்குக்காக ஓடல, வல்லமைக்காக ஓடல, அபிஷேகத்துக்காக ஓடல, ஆண்டவருடைய அங்கீகாரத்துக்காக ஓடினான். God's recognition is very much important than the blessing every day you are demanding in the presence of God. தேவ சமூகத்துல நின்று அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, அப்படி நடத்துங்க, அந்த வாக்குத்தத்தத்தை தாங்க, இந்த வாக்குத்தத்தத்தை தாங்கன்னு நீ கேட்கிறதை விட மகா முக்கியமான காரியம், தேவன் உன்னை அங்கீகரித்தாரா? Did God recognize your ministry? Did God recognize your life? Did God recognize your prayer? Did God recognize your lifestyle? God recognize பண்றாரு. அங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். நீ எனக்கு. இயேசு கிறிஸ்து சிலரை சொல்லுவாரா, நல்லது உண்மையும் உத்தமமான நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்துக்கு உன்னை அதிபதி ஆக்குவேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள. தாவீதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். சாலமோனுக்கு ஒரு சர்டிஃபிகேட், இதிலே உனக்கு நிகரானவன் ஒருவனும் இருக்க போவது இல்லை. தானியேலுக்கு ஒரு சர்டிஃபிகேட், நீ மிகவும் பிரியமானவன். இயேசுவுக்கு ஒரு சர்டிஃபிகேட், நீர் என்னுடைய நேசகுமாரன். Did you receive your course completion certificate? ஆயிட்டீங்களா? இத்தனை வருஷம் ஆண்டவர் கூட நடக்கிறீங்கல்ல, ஜெபம் பண்றீங்கல்ல. நேற்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கிரீன் போர்ட்டுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துக்கு 7300 நாள் ஆகுது, நான் ஒரு நாள் முழங்கால முடக்காம நான் போனதில்லை. அப்படி பார்த்தா 7300 தடவை உங்களுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கேன்? முழங்கால. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 7300 times I knelt before you master. இப்போ 7301வது தடவையா காலம் முடக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட சொன்னேன், இந்த 7300 தடவை நான் முழங்காலம் முடங்கி நான் ஜெபம் பண்ணேன், 7000 ஜெபத்துக்கு நீங்க பதில் தர வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 700 ஜெபத்துக்கு 70 ஜெபத்துக்கு பதில் தந்திருந்தாவே நான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், மடப்பையிலே 7300 ஜெபத்துக்கு நான் பதில் தர பார்க்குறியா? இல்லை, நான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன சர்டிஃபிகேட் வேணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் வெயிட் பண்ணி பார்த்தாரு, கர்த்தர் தருவார்னு. தரல. பவுல் எழுதிட்டாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். He himself has written his own certificate. நீ ஆண்டவருக்கு முன்னால உண்மையா வாழ்ந்தா, ஒருவேளை இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் பரலோகத்திலிருந்து வர்றதுக்கு தாமதமானா நீயே எழுதிக்கலாம். நான் உண்மையா இருந்திருக்கிறேன், நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தை, ஓட்டத்தை. ஒரு மடப்பைய எழுதினா பாருங்க, பெரிய ஞானியவன், பயங்கரமான ஞானியவன், 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கான், பெரிய சர்ச்சை கட்டினானா. அவன் எழுதினா பாருங்க, கடைசியில அவனுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கிடைக்கல. அவன் எழுதினா பாருங்க, மாயை மாயை எல்லாம் மாயை, நான் பெற்று அனுபவித்ததெல்லாம், என் மேல ஊற்றப்பட்ட ஞானம் எல்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையெல்லாம், நான் கட்டி உண்டாக்கின ஆலயம் எல்லாம், நான் கண்ட மகிமையெல்லாம், ஏண்டா மாயையாச்சு முட்டா பையில. அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வச்சான். வாழ்க்கையினுடைய கடைசி படிக்கட்டில் நின்று நல்ல போராட்டத்தை போராடுனேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது உத்தமமா? மாயை மாயை எல்லாம் மாயை. What you are going to write as a conclusion on the final movement of your life. வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் என்ன எழுத போற? What you are going to write out? என்ன எழுத போற? கர்த்தர் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை முடிவில் சொல்றாரு, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காரு, நீ எனக்கு பயப்படுகிறவன். வாங்கிட்டீங்களா? கர்த்தர்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா? சிஸ்டர் மேக்தலின், பத்திரத்தில் உன் பேர் இருக்கு, ஆதார் கார்டில் உன் பேர் இருக்கு, பேன் கார்டில் உன் பேர் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் உன் பேர் இருக்கு, ஆண்டவருடைய சர்டிஃபிகேட்ல உன் பேர் இருக்கான்னு கேட்டேன். நீ பார்க்கறத பார்த்தா உங்க பேர் இருக்கா பாஸ்டர்? பரிமளக்கா எல்லாத்துலயும் பேர் இருக்கு, பேன் கார்டுல பேரு, லைசன்ஸ்ல, டிரைவிங் லைசன்ஸ்ல பேரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாஸ்புக்ல பேரு, அப்புறம் சிட்டி யூனியன் பேங்கிங் அந்த பாஸ்புக்ல பேரு, அப்புறம் ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல பேரு, அப்புறம் ஆதார் கார்டுல பேரு, அப்புறம் பான் கார்டுல பேரு, அப்புறம் சர்டிபிகேட்ல பேரு. ஆண்டவருடைய சர்டிபிகேட்ல உன் பேர் இருக்காப்பா? கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா? அதை வாங்காம மண்டைய போட்டுறாத, போக மாட்டேன். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்காம கண்ணை என்ன செஞ்சிடாத, மூடிடாத, கன்ஃபார்மா போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதான் டோக்கன், the entry token, the token of the entrance. அதை காட்டினா தான் தூதன் உள்ளேயே விடுவான். நான் வசன எழுப்புதல் சபைக்கு போனேன், நான் தசமம் கொடுத்தேன், பாஸ்டருக்கு கீழேயே நான் இருப்பேனாக்கும், நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமாக்கும், பாஸ்டருக்கு துணி துவைச்சு கொடுத்துருக்கேனாக்கும், சர்ச்சை கூட்டி தொடச்சிருக்கேனாக்கும், பாத்ரூம் கழுவிருக்கேனாக்கும். அதெல்லாம் நல்லது, அதுக்கு தகுந்த பலனெல்லாம் உனக்கு எங்கே கிடைச்சிரும்? எங்கே கிடைச்சிரும்? எங்கே கிடைச்சிரும்? ஏமேன், எங்கே கிடைச்சிரும்? ஏமேன். காத்திருக்க என்ன செய்ய, அதுக்குரிய பிரதிபலன் இங்கேயே கிடைச்சிரும். அங்கே போய் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. Every reward will be settled here itself. ஆண்டவருக்காக நீ பட்ட பிரயாசம், ஆண்டவருக்காக ஓடின ஓட்டம், சபைக்காக நீ பண்ண முயற்சி, ஊழியத்துக்காக நீ எடுத்த தீவிரமான முயற்சி, ஊழியக்காரனுக்காக, ஊழியக்கார குடும்பத்துக்காக, சபைக்காக, சபை விசுவாசிகளுக்காக நீ ஏற்படுத்த எல்லா முயற்சி, நீ பட்ட பிரயாசத்துக்கு எல்லாம் பலன் இங்கே வந்துடும். அதை அங்க சொல்ல முடியாது. அங்க கேட்பாங்க, did you have course completion certificate? அதை காட்டினா தான் எங்க போக முடியும். வாங்கிக்கங்க. யாருக்கு தெரியுமா தருவாரு? உண்மையா இருக்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. தாசனாகிய மோசேயை பற்றி சொன்னார், அவன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனை போல ஒருவனும் இல்லை. யோபுக்கு ஒரு கோர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோட தான் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து தீமை விட்டு விலகிற அவனை போல ஒருவனும் இல்லை. இருக்கா? இருக்கா சாமி? சர்டிஃபிகேட் இருக்கா?
சில கழுதிங்க என்கிட்ட வந்து ஞானசான சர்டிஃபிகேட் கூட இன்னும் கேட்கல. பாஸ்டர் ஞானசானம் கொடுத்தீங்களே சர்டிஃபிகேட், நீங்கள் கேட்க வரைக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன். நான் கேட்பேன், எந்த டேட்டில் எடுத்தேன், என்ன தேதியில் எடுத்தேன், எங்கே எடுத்தேன், எத்தனை மணிக்கு எடுத்தேன்னு எல்லாம் தெளிவாக எழுதி கொண்டு வா, அப்புறம் தான் ஞான சர்டிஃபிகேட். உண்மையாக நடந்தா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். அதுக்காக ஓடணும், அதுக்காக தான் அலையணும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்கு அல்ல, நன்மைக்கல்ல, அற்புதத்துக்கல்ல, அடையாளத்துக்கல்ல. I must have God's recognition in the end of my race. என்னுடைய ஓட்டத்தின் முடிவில் கர்த்தர் எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். எந்திரிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவன் இருதயத்தை உண்மை உள்ளதாக அவர் கண்டார். எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம். 25 வருஷம் அவன் கூட நடந்து ஆபிரகாமோடு பேசி பழகி பல வார்த்தைகளை ஷேர் பண்ணி கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாரு. His heart is so sincere. இந்த மனிதனுடைய இருதயம் உண்மை உள்ளது. என்னைக்கு உண்மைக்கு இடம் கொடுக்கிறியோ, என்னைக்கும் இருதயத்தை உண்மையா இருக்கிறதுக்கு மாத்திரையோ, அன்று வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். என்று ஒரு உண்மையான இருதயத்தை உனக்குள்ள நீ வருவித்துக் கொள்கிறாயோ, அன்று முதல் கர்த்தர் உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருப்பார். என்று உண்மையான ஒரு இருதயத்தை உனக்குள்ள நீ உருவாக்க இடம் கொடுக்கிறாயோ, உன் மரண நாள், மரண சம்பவம், உன் மரண நேரம், மரணத்துக்கு பிறகு சம்பவிக்கிற சகலத்தையும் அவர் உனக்கு சொல்லி தருவார். ஓட்டத்தின் முடிவு வரும்போது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஆயத்தமா இருக்கீங்களா? கையை உயர்த்தி அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்குள் நீர் கண்ட அந்த உண்மையின் இருதயம் எனக்குள்ள வரட்டாண்டவரே. கேளுங்க கேளுங்க, கையை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஷாதாராவா ஷாதாராவா கேளுங்க. Make my heart as a heart of sincere. உண்மை உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவங்களை நிறைய பைபிள் எழுதி வச்சிருக்கீங்களே. மோசையை பத்தி சொல்லும்போது உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னீங்களே. உண்மை இல்லாத இருதயத்துக்கு மேல எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அபத்தமாயிருமே. உண்மை இல்லாத இருதயத்தோட நான் இருந்தா எத்தனை நன்மை வந்தாலும் எல்லாம் நாசமாயிருமே. என் சரீரத்தை அழகுபடுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறேன், என் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை அலங்கரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறேன். என் இருதயமோ அக்கிரமத்தினால், அருவருப்பினால், மேட்டுமையினால், பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறதே. எசேக்கியேல் 36:26 அவரே வாக்கு பண்ணுகிறார். கல்லான இருதயத்தை உன்னிலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உனக்கு தந்து என் ஆவியை உன் உள்ளத்திலே ஊற்றி என் பிரமாணங்களை உன் இருதயத்திலே எழுதி அவைகளின்படி செய்யவும் அவைகளின்படி நடக்கவும் நானே செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கேட்பீங்களா? இந்த சீர்கெட்ட இருதயத்தை என்னிலிருந்து தூக்கி எறிந்து எசேக்கியேல் 36:26 சொல்லப்பட்ட அந்த நவமான இருதயத்தினால் என்னை நிரப்புவீரா என்று சொல்லி கேட்பீர்களா? நீங்க என்ன தொடரணும்ப்பா, நீங்க என்ன தொடரணும். நீங்க இல்லாம நான் தனியா சுத்தி அலையக்கூடாது. உம்முடைய சமூகம் இல்லாம உம்முடைய சமூகத்துக்கு வெளியே வறண்ட ஒரு நிலமா அலைஞ்சு பிசாசுடைய கையில, அசுத்த ஆவிகளுடைய கையில நான் மாட்டிடக்கூடாது. நீங்க எங்க போனாலும் என்ன தொடர்ந்து வரணும் ஆண்டவரே. Tell me about the day of my demise. என் மரண நாளை எனக்கு சொல்லும், அந்த வருஷங்களை எனக்கு காட்டும், தேதியை எனக்கு காட்டும். அப்படியானால் நான் ஆயத்தமாகிக் கொண்டே இருப்பேன், ஆயத்தமாகிக் கொண்டே இருப்பேன். கத்திருந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு செய்யும் இயேசுவின் நாமத்திலும். நின்றபடி ஒரு பாட்டு பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். அந்த அகஸ்டின் ஜெபகுமாரன் பாட்டு என் ஜீவனானாலும் மரணமானாலும் பின்பற்றிருந்த பாடலை பாடும்போது காணிக்கை எடுத்து நம்ம முடிக்கலாம். G major. சொல்ல மறந்தே கல்வாரி ஸ்நேகம் கல்லணையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தே கல்வாரி ஸ்நேகம் கல்லணையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர், உற்சாக ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர்.
ஊரெங்கும் உம் நாமம் சொல்லிடுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சொல்லுங்க. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் என்னையே நேசித்தினாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் என்னையே நேசித்தினாதா. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெபாவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர். ஜெபாவி ஊற்றி பரிதபிக்க செய்தீர். மாந்தர்கள் முன் நின்றிடவே. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பரிசுத்த வாஞ்சை பரமனின் சிநேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமனின் சிநேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிடச் செய்தீர். பரிசுத்த ஆவி பருகிடச் செய்தீர். நித்தம் வழியில் நடந்திடவே. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். சொல்ல மறந்தே கல்வாரி சிநேகம் கல்லனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தே கல்வாரி சிநேகம் கல்லனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிடச் செய்தீர். உற்சாக ஆவி தாங்கிடச் செய்தீர். ஊரெங்கும் உம் அன்பை சொல்லிடவே. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவனானாலும் சாவானாலும். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல செய்திகளை கேட்டோம். ஆபிரகாம் ஒரு நல்ல சர்டிபிகேட்டை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிவேன் என்று. மோசேயும் அவ்விதமாக கர்த்தரால் ஒரு நல்ல நலமான காரியத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஜீவனானாலும் மரணமானாலும் நாங்கள் உமக்குள் உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
நாள் மட்டும் நீர் காத்து ஜீவன் சுக பலன் தந்து நடத்தி வந்ததே முடி சுத்தமான கிருபை. ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கர்த்தாவையே கரங்களில் ஏந்தி சிமியோன் சொன்னார் அல்லவா, உமது அடியானை இரட்சணியத்தை உம்முடைய கண்கள் கண்டது, உம்முடைய அடியேனை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொன்ன வார்த்தைகளை இந்த நாட்களிலே எதிர்பார்த்திருக்கிற எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்கள், ஜெயிப்பதில் குறைவுள்ளவர்கள், கொடுப்பதில் குறைவுள்ளவர்கள், நேரத்தை உமக்காக செலவு பண்ணுவதில் குறைவுள்ளவர்கள். கர்த்தாவே, நாங்கள் உமக்காக இருக்க உழைக்க எங்களுக்கு ஆண்டவர் ரட்சகமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலேயும் புதிதாக வந்திருக்கிற அருமையான தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தேவரை ஆசீர்வதியும். அவருடைய எந்த வேலை செய்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். சுகத்தோடும் பலத்தோடும் இந்த பூலோகத்திலே அவர்களை உமக்கு சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொண்டு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நல்ல இருதயத்திலே அவர்களை நீர் கர்த்தாவே பக்குவப்படுத்த உம்மை கொண்டு முடியும் செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க. இந்த நல்ல நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் கொண்டு சேர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாரையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்கள் உண்டு, கன்னியர்கள் உண்டு. ஆண்டவரே, எல்லாரையும் நீங்க காத்து நடத்துங்க. உங்களுடைய வசனத்திற்கு பயந்து நடக்க தேவன் கிருபை செய்தருளுவீராக. நன்றியோடு சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த கர்த்தாவே, ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் நீட்டி காத்துக்கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே, பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறோம், எழுத போகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நலமான காரியங்களை செய்து கொடுத்து நீங்க நடத்துங்க. காணிக்கை கொடுத்த கரங்களுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். தசமபாகங்கள் கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் அறிவீர். நீர் அதற்கு ஏற்ற பலனையும் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ சமூகம் எங்களோடு கூட இருந்து ஆராதனை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். பல பாகங்களில் இருந்து எங்களை கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். துதித்து மகிமைப்படுத்தி தேவனுக்கு மகிமையை செலுத்தி நாங்கள் ஆராதனை முடிந்து எங்களுடைய இல்லங்களுக்காக நாங்கள் கடந்து செல்லும் போது கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக, வழிகளில் எங்களோடு இருந்து எங்களை காக்கும்படியாக, முதலாவது இந்த கால நாட்களிலே எதிர்வராக வருகிற வாகனங்களுக்கும் மற்றுள்ள மோசநாசங்களுக்கும் பிள்ளைகள் சாலையில் நடந்து போகும்போது பத்திரமாய் கடந்து சென்ற ஞான கிருபைகளை கட்டளையிடும். காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற நாட்களிலே பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தாருங்க. பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த எல்லாரையும் பாதப்படியில படைக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆசீர்வாதம் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இருந்து நடத்துவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து செய்யோனுக்கு நேராய் நடத்துவார். உட்காரலாம்.